நான் இன்னைக்கு என்ன சொல்ல போறேன்னா, ஐ சப்போர்ட் பாகிஸ்தான். ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ நம்ம முன்னாடி பார்த்த வீடியோ வந்து உலகளாவியில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ யூடியூபர்ஸ்க்கும் பாலிட்டிஷியன்ஸ் பண்ணக்கூடிய மூமெண்ட்டுக்கும் யூடியூபர்ஸ் பண்ணக்கூடிய மூமெண்ட்டுக்கும் ஒரு யூனிக்கான விஷயங்கள் இருக்குது. அந்த யூனிக்கான விஷயங்கள் மட்டும் கலெக்ட் பண்ணி வந்து, அதாவது சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆட்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள், குறிப்பாக தமிழ்நாட்டில் சொல்லக்கூடிய ஆட்கள், தமிழ்நாட்டில் ஒரு சில ஆட்கள் யூடியூபர்ஸ்லாம் ஒரு மாதிரி ஒரு அஜெண்டா கீழே செயல்பட ஆரம்பிப்பாங்கன்னு சொன்னோம்ல. ஆல்ரெடி மறைமுகமாக எல்லாத்துக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாங்க. அதாவது நம்மள மாதிரி ஆட்கள் இல்லை, பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம், முக்கியமான யூடியூபர்ஸ்லாம் ஆல்ரெடி எல்லாமே முடிஞ்சுச்சு. ஸோ இப்போ அந்த மாதிரி செயல்பாடுகள்லாம் மறைமுகமாக தான் நடக்கும். எல்லா யூடியூபர்ஸும் சம்மந்தமே இல்லாத விஷயத்தெல்லாம் பேசுவானுங்க, நடக்கும். பொறுத்து வந்து பாருங்க. ஆல்ரெடி அதுக்கான முன்னெடுப்புகள் ஆரம்பிச்சிருச்சு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ் இசை வந்து தமிழ்நாட்டிலிருந்து பாகிஸ்தானியர்களை வெளியேற்றா முதல்வர் பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும். என்ன பண்ணுவாங்களா? அந்த மாதிரி துப்பாக்கி ஏந்துவாங்களா என்ன? இது இனம், மதம், மொழிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு பூமி. தீவிரவாதத்திற்கு எப்பொழுதுமே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் துணை போக மாட்டார், இரும்பு கரம் கொண்டு அடக்குவார். அமைதி பூங்காவாக இருக்கின்ற தமிழகத்தில் இது போன்று ஏதாவது விஷ விதைகளை விதைக்க முற்படுகிறார்கள். அதற்கு துளியும் தமிழகம் இடம் தராது. சகோதர சகோதரிகளாய் இங்கு கூட பார்க்கிறீர்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்கள் ஒன்றாக நின்றுதான் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த வட்டத்துடைய திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் கூட ஒரு இஸ்லாமிய வகுப்பை சார்ந்தவர் தான். ஆகவே இனத்தால், மொழியால், மதத்தால் பிளவுகளை ஏற்படுத்தி தேர்தலில் குளிர்காயலாம் என்று நினைக்கின்ற மாண்புமிகு முன்னாள் ஆளுநர் தமிழிசை அவர்களுக்கு குளிர் ஜுரம் தான் வருமே தவிர வேறு எதுவும் இதில் கிடையாது. இந்த இவர் இருப்பார்ல, இந்த நபர் வந்து டிஎம்கேல முக்கியமான நபர். ஸோ பேரை கூட சொல்லக்கூடாது, பேரை சொன்னா கூட பஞ்சாயத்து பண்றாங்க. ஸோ இப்போ ஒரு விஷயம் இந்த நபர் வந்து பேசியிருக்காரு. இப்போ அந்த செந்தூர் அட்டாக்கை பற்றி பேசும்போது பாகிஸ்தான் சம்மந்தப்பட்ட ஆட்கள் இங்கே இருக்கக்கூடாது, அதாவது பாகிஸ்தானியர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது, அவங்களை வந்து பாகிஸ்தானிக்கே அனுப்புங்கன்னு சொல்லி பேசுகிறாங்க. அதுக்கு இவர் என்ன கருத்து சொல்கிறாருன்றதை பார்த்துருப்பீங்க. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாங்களும் அண்ணன் தண்ணி பழகுறோம், ஒன்றா இருக்கோம், நாங்களும் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டோம், முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாமே ஒன்றா வாழ்கிறோம். முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாருமே முஸ்லீம்ஸ் எல்லாமே பாகிஸ்தானுக்கு போகணும்னு அவங்க சொல்லவே இல்லை. பாகிஸ்தானியர்கள் இந்தியாவிலேருந்து அங்கேருந்து போகணும்னு சொல்கிறாங்க. கேள்வி தெளிவான கேள்வி. பாகிஸ்தானியர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க, சென்னையில் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்க ஊருக்கு அனுப்பி விட்ருங்கன்னு சொல்கிறது தான் கேள்வி. ஓகேங்க, இது இப்படி ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது சரி, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வர கிரியேட்டாக இருக்குது, நாங்கள் வந்து என்னென்னு செக் பண்ணி இதை அனுப்பிடுவோம், இது நம்ம இந்தியா கூட எப்பவுமே நம்ம ஒற்றுமையாக இருப்போம். இங்கிட்ட ஐயா என்ன சொல்கிறாரு, அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்தியா எடுத்த இந்த முடிவுக்கு நாங்கள் முழு சப்போர்ட் கொடுப்போம், ராணுவத்துக்கு முழு சப்போர்ட் கொடுக்குறோம், ஆதரவு கொடுக்குறோம்னு சொல்லிட்டாரு. அப்போ இவர் என்ன சொல்லியிருக்கணும், அதுவும் இது ஒன்று தானே, தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க போல இந்த மாதிரி. அப்போ அவர் சொல்லியிருக்கணும், ஆமாங்க நாங்களும் அந்த மாதிரி பாகிஸ்தானியர்கள் இருந்தாங்கன்னா அவங்க ஊருக்கு அனுப்பி வச்சிடறோம், சிம்பிள், முடிஞ்சு, சிம்பிள். அதுக்கு பதில் சொல்லாமல் நாங்களும் அண்ணன் தண்ணி அமைச்சர் இருக்காரு, பொறுப்பில் இருக்காரு, எலெக்ஷனில் நிற்கிறாங்க, இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்க முஸ்லீம்ஸ்களை பற்றி பேசலை, பாகிஸ்தானியர்கள்ன்றது தான் கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொன்னால் சிம்பிளாக முடிஞ்சிருக்கும். ஆனால் அவர் என்ன பேசுகிறாருன்னு கவனிச்சிங்களா? என்னமோ சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய வேற மதத்தை சார்ந்தவங்களாம் அவங்க ஊருக்கு அனுப்ப சொல்கிறது, அதாவது முஸ்லீம்ஸ்லாம் அவங்க நாட்டுக்கு ஓடுங்கடா அப்படின்னு சொல்ல ஒரு மூமெண்ட் இருக்குல்ல, அது பேசுகிற மாதிரி தெரியுதா அவங்களுக்கு? இல்லை எனக்கு மட்டும் தான் அப்படி தெரியுதான்னு தெரியல. ஓகே, யூடியூபர்ஸ்க்கு வரும், இவங்க பொலிட்டிஷியன், அவங்க என்ன வேணால் பேசலாம், பட் யூடியூபர்ஸ்க்கு போவோம். இதான் மெயின் மேட்டர். ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத நம்ம செய்திருப்பதனால் கண்டிப்பாக இந்த ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக் வழியாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாதிப்படைஞ்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இதை எப்படி இனிமேல் பாகிஸ்தான் ட்விஸ்ட் பண்ணுவாங்கன்னா, இந்த இந்தியா தாக்குதல் நடத்தினது மசூதி மேலே அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை உருவாக்குவாங்க. அப்போனா மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை அவங்க என்ன செய்ய முடியும், அந்த ஒரு மத ரீதியாக யோசிக்க வைக்க முடியும். ஆனால் இந்தியர்கள் அதையும் மீறி நம்முடைய தாக்குதல் 9 இடங்களிலும் தீவிரவாதம், டெரர் அவுட்ஃபிட் மேலே தான் இருந்துச்சே தவிர மக்கள் மீதோ அங்கே இருந்த இராணுவத்தின் மீதோ கிடையாது என்பதை மீண்டும் இந்திய அரசாங்கம் உறுதி செய்திருக்கிறார்கள். விக்கிபுரோ என்ன சொல்லியிருக்காரு, தமிழ் புக்ஸ் விக்கிபுரோ என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, மசூதிகள் தாக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸை பரப்பப்படுது, முஸ்லீம்களுக்குள்ள ஒரு கிளர்ச்சியை உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு தெளிவாக சொல்லிட்டாங்க, நம்ம வந்து தப்பான ஆட்கள், அதாவது வாதிகள் இருக்காங்கல்ல, அச்சுறுத்தக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் தாக்குதல் நடத்தணும் அப்படின்றத கட் அண்ட் ரைட்டாக தெளிவாக சொல்லிட்டாரு. பட் இந்த வேலையை யார் பார்க்கறது? ஆனால் இதை எப்படி இனிமேல் பாகிஸ்தான் ட்விஸ்ட் பண்ணுவாங்கன்னா, இந்த இந்தியா தாக்குதல் நடத்தினது மசூதி மேலே அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை உருவாக்குவாங்க. அப்போனா மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை அவங்க என்ன செய்ய முடியும், அந்த ஒரு மத ரீதியாக யோசிக்க வைக்க முடியும். பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மசூதி அடிச்சாங்கன்னா இப்போ இங்கே இருக்க முஸ்லீம்களுக்கும் கோவம் வரத்தான் செய்யும். பட் இலங்கையில் வந்து முள்ளிவாய்க்கால சண்டை வைக்கும்போது இலங்கையில் நம்ம தமிழர்கள் சண்டை போடும்போது, தமிழ் கோயிலில் அடிக்கும் போது இப்போ இந்துக்கள்லாம் இங்கே இல்லை, பீடாவை சாப்பிட்டு செவுத்துல சுப்பிட்டு இருந்தாங்க. அப்போ அது கோயில் கிடையாது, அப்போ நாங்கள் ஹிந்துவே கிடையாது.
நாங்கள் வேறு நீங்கள் வேறு, அந்த கோயில் வேறு இந்த கோயில் வேறு, இது கடல் தாண்டி ஒரு 25 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ஸோ அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. பட் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முஸ்லீம் கோவில்கள் அடித்தாங்கன்னா இங்கே இருக்க தமிழர்களுக்கு வந்து, அதாவது தமிழ்நாட்டில் வந்து கொந்தளிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயத்தை கிரியேட் பண்ணுறாங்க. முன்னாடி ஒரு விஷயம் கேட்டேன், ஞாபகம் இருக்கா? இலங்கையில் போர் நடக்கும்போது அங்கே இருக்க கோயிலெல்லாம் யார் அடித்தா? சிங்களம் அடித்தேன், அதாவது ராஜபக்சே அடிச்சாப்புல. அந்த ராஜபக்சே இங்கே வந்து திருப்பதி கோயிலில் கும்பிட்டு போகிறாப்புல. எங்கடா போனீங்க ஹிந்துக்கள், எங்கே போனீங்க? பழைய இந்த கேள்வி கேட்க வேணாம், இதுக்கு ஒம்பு. சரி, ஓகே, மெயின் மேட்ருக்கு போகலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் இன்சிடென்ட் சொல்கிறாங்க. நான் யாருமே அங்கே வந்து கோயில்களை அடைக்க, அதாவது மசூதிகளை அடிக்கலை, அந்த மாதிரி இங்கே எதுவும் கிளர்ச்சி கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுற கும்பலை கவனமாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மாதிரி இந்தியா கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசுகிறவங்களுக்கு வந்து இரும்பு கரம் கொண்டு அடைக்கப்படும் அப்படின்றதான் மெயின் மேட்ரு. மதன் கோரிக்கு போவோம். எம்ஜி என்ன சொன்னாலும் எல்லாமே கரெக்டாக இருக்கும்ல. ஸோ விக்கே என்ன சொன்னது ஒரு குறிப்பிட்ட கும்பல் தான். ஆனால் மதன்ஜி சவுத் இந்தியாவில் ஏசியாவிலே நம்பர் 1 யூடியூபர்ல. ஸோ அவர்கிட்ட போவோம், அவர் சொல்றது கவனிங்க. என்னென்ன பேசினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணுவோம், இந்தியா மேலே போட்டுருவோம், எங்ககிட்ட என்ன சும்மாவா இருக்குது, எங்ககிட்ட வந்து 64 164 அத்தனை அணு ஆயுதம் இருக்குது, எல்லாமே இந்தியாவை பார்த்து தான் இருக்குது. ஸோ அவங்க இதை இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. என்ன சொன்னாருன்னு கேட்டிங்களா? நியூக்ளியர் வெப்பனை போடுவேன்னு சொல்கிறாங்க இவங்க. மற்றதெல்லாம் மரியாதையாக பேசிட்டு இவங்க மட்டும் இவங்கலாம் என்கிட்ட வந்து கேட்குறாங்க, குஞ்சான்ஸ்லாம் கேட்குறானுங்க, விஜய் அஜித் சாருன்னு சொல்லு. நான் ஒன்றும் அவர் மரியாதை குறைவெல்லாம் பேசவே இல்லை. ஒரு கமெண்ட்டில் பார்த்தேன், எனக்கு சிரிப்பு தாங்கலை. அஜித் விஜய் அப்படின்னு சொன்னதுக்கு வந்து அவங்க பேரை சொல்லிட்டேனா, அஜித் விஜய்ன்னு சொல்லிட்டேனா. உன் பேர் அதானே, அஜித் அவர்கள் விஜய் அவர்கள் அப்படி தானே வரும். அஜித் சார்ன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன், விஜய் சார்ன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு புரியல, என்னங்கடா நீங்கள், எனக்கு புரியல. இப்படியே இருந்து பழகிட்டீங்களா? மரியாதைன்றது பேச்சில் இருக்குது, கரெக்டாக இருக்குது. ஒரு சில ஆட்களுக்கு ஒரு சில இடத்துல மரியாதை கிடைக்கலன்னா அவன் அந்த மாதிரி மரியாதைக்கு தகுந்த ஆள் இல்லைன்னு அர்த்தம். நானும் மரியாதை தானே பேசினேன், விஜய் அஜித் சாருன்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு ஆட்களை வச்சுக்கிட்டு இங்கே எப்படி இந்த உலக அரசியல் பேச முடியும்? ஓகே, இது பர்சனல் விஷயத்தை தூக்கி வரணும். மதன் என்ன சொன்னாப்புல பார்த்தீங்களா? அவங்க வந்து பாகிஸ்தான் அமைச்சர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து நியூக்ளியர் பாம்பு வச்சுருக்கோம், போட்டு விட்டுருவோம் அப்படின்னு மிரட்டுறாங்களாம். இல்லை, நானும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தேன், உண்மைதான், நியூஸ் உண்மைதான் சொல்லியிருக்காங்களாம். எங்களுக்கு அச்சுறுத்தல் வந்துருச்சு, நாங்கள் தோக்குறோம் முடிவு பண்ணிட்டோம்னா மொத்தமாக அழிச்சு விட்டுருவோம், மனித ஏதாவது உயிரினங்களே இல்லாமல் ஆக்கி விட்டுருவோன்றாங்க. அவங்ககிட்ட இருக்க நியூக்ளியர் வெப்பன்ஸை பயன்படுத்தினாலே பேரழிவை உருவாக்க முடியும். 65 66 வச்சுருக்காங்களாம். ஒன்று போட்டாலே ஹிரோஷிமா நாகசாகி பார்த்துருப்பீங்க, 2 தான் போட்டாங்க. அப்போலாம் வீரியம் கம்மியானது. அப்போவே இன்னமும் புல் பூண்டு முளைக்காமல் இன்னும் குழந்தைகள் வந்து ப்ராப்ளமோட தான் பறக்குதுங்க. இவன் 66 67 வச்சுருக்கேன்னு இருக்கேன், கருமம். இது ரொம்ப பெரிய விஷயங்க. இது ஓப்பனாக பேசியிருக்கானுங்க. ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸில் அதிகமாக யாரும் பேசலை. எம்ஜிஆர் நான் ஏன் பேசுகிறாரு அப்படின்னா, அவருக்கு கொடுத்துருக்காங்க, பேசவே ஆகணும். ஒவ்வொரு யூடியூபருக்கும் ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தாச்சு, அதை பேசணும். எனக்கு கொடுக்கப்பட்ட ஃபீட் என்ன, இந்த எல்லா யூடியூபரும் பேசுறது எடுத்து வந்து உடனே கொடுக்கணும். இப்படி தாங்க நடந்துகிட்டு இருக்குன்றது. எல்லாமே ஸ்கிரிப்ட் படி தான் போயிட்டுருக்கு. ப்ரோ, அப்போ நீயும் ஸ்கிரிப்டில் இருக்கியா? ஸ்கிரிப்டில் தான் இருக்கேன். ஆனால் ஸ்கிரிப்ட் என் கண்ட்ரோலில் இருக்கா, இல்லை ஸ்கிரிப்ட் கண்ட்ரோலில் நான் இருக்கேனா அப்படின்றதான் மேட்ரு. புரியல சஸ்பென்ஸோடையே சார். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம எல்லாருமே இந்தியன்கிற ஒரு ஐடென்டிட்டி தான். இந்த ஐடென்டிட்டிக்கு எதிர்த்து நிறைய பேர் சோஷியல் மீடியால பேசிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் யாருன்னு பார்த்து அவங்களெல்லாம் தூக்கி ஜெயில போடணும்னு சொல்லிட்டு கவர்மெண்டே ஒரு சர்க்குலர் கூட ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எந்தெந்த சோஷியல் மீடியா வந்து இந்தியாவோட ஒற்றுமைக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க, இந்தியாவுக்கு உள்ள வந்து பிரிச்சு பேசணும் அப்படின்லாம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அது வேற இந்தியன் கவர்மெண்டே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ மறுபடியும் நம்ம ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுப்போம், காஷ்மீர் டு கன்னியாகுமரி நம்ம அத்தனை பேரும் இந்தியர்கள், நம்ம எல்லாருமே ஒன்று, ஒரே ஐடென்டிட்டி இந்தியாங்கிறத இந்த ஒரு நேரத்தில் நம்ம கவர்மெண்ட் பின்னாடி இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்டாப்ல மெயின் மேட்ருக்கு கடைசி முடிக்க போறப்போ நான் அவங்க சைடு தான் இருக்கேன் சாமி, என்னை இன்னும் பிடிச்சி உள்ள போட்டுறாருன்னு சொல்லி முடிச்சு விட்டாரா, சரண்டர் ஆயிட்டாரா, இவ்வளோதான். ப்ரோ, அப்போ நீ என்ன ப்ரோ உங்களுக்குலாம் இவ்வளோ மீறி நீ செயல்பட்டு இருக்கு? நான்லாம் மீறிலாம் செயல்படலை, எந்த இடத்துலையும் தப்பு சொல்லலை. இந்தியன் கவர்மெண்ட் தான் தப்புன்னு நான் சொன்னதில்லை, பாகிஸ்தான் கவர்மெண்ட் தான் சரின்னு சொன்னது கிடையாது. நடக்கிற விஷயம் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன நடக்குதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் யாரையும் குறைச்சி இடம் போடல, யாரையும் கூட்டி இடம் போடல. இப்படிலாம் நடக்குதுங்க, இதெல்லாம் நீங்கள் கவனிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன், இங்கே இருக்கிறத எடுத்து உங்கள்கிட்ட காட்டுறேன், அவ்வளோதான். மதன் கௌரி வந்து விக்கிபீடியாவை பார்த்து நியூஸ் மீடியாவை பார்த்து காப்பி பேஸ்ட் பண்ணுவாப்ல. நான் இவங்கெல்லாம் பண்ணுற காப்பி பேஸ்ட்டை எடுத்து இங்கே பாரு, இந்த காப்பி பேஸ்ட்டில் இந்த மிஸ்டேக் இருக்குது, இந்த காப்பி பேஸ்ட்டில் எரர் கனெக்ஷன் இருக்குது அப்படின்றத உங்கள்கிட்ட இருக்க மிஸ்டேக்ஸ் தான் காட்டுறேன், மிஸ்டேக்ஸ் எடுத்து காட்டுறேன், அவ்வளோதான். எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசினாங்கன்னா இந்த மாதிரி அண்ணன் சொன்ன மாதிரி இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும், எண்ணெய் எப்போ ஊந்து பறந்து வந்துடும். சரி, ஓகே. இப்போ நம்மளோட இவர் இருக்காப்புல ஏற்றுடி நந்தா,
டு டி நந்தா இது வரைக்கும் பாலிடிக்ஸ் பேசி நான் பார்த்ததே கிடையாது. இன்னைக்கு வந்து பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தமிழ் கிளிக் பைட் வேற. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோவில் ஸ்டார்டிங்கில் போட்டிருப்பேன்ல, நான் ஐ சப்போர்ட் பாகிஸ்தான் போடுறது. அப்போ என்ன பண்ணுவாங்க வீடியோ பார்க்குறவங்க, இவங்க நான் பாகிஸ்தான் சப்போர்ட் சொல்கிறேன், சங்கீஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, இவனை என்ன செஞ்சாங்கன்ற வீடியோ பாருங்கன்னு சொல்லிட்டு வியூஸ் போடும்ல. இஃப்ரான் ஒரு வகையில் இது பண்ணுறான்னா இவர் ஒரு வகையில் பண்ணுவார். இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி, வீடியோஸை பார்க்க வைக்கிற ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் எனக்கு தெரியாமலாம் ஒன்றும் இங்கே உட்காந்துருக்கல. அப்போ அவனுக்கு எனக்கு வித்தியாசம்லாம் போயிருமே. நம்ம ஒரு உண்மையான விஷயத்தை சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அப்போ சொல்லும் போது அதுக்குன்னு ஒரு நெறிமுறைகள் இருக்குல்ல. இப்படிலாம் கிளிக் பைட் வைக்கலாமா, எனக்கும் தெரியும்டா வைக்கிறதுக்கு. ஸோ ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே இருக்காது, அதில் ஒன்றும் இல்லை, தூக்கி போடு அப்படின்னு தான் இருக்கும். பட் உன்னை உள்ளே வந்து பார்க்க வைக்கணும், அதுக்கு தான் ஸ்ட்ராட்டஜி. அந்த வீடியோ ஃபஸ்ட்டு போட்டேங்க அந்த கிளிப்பு. இவர் என்ன சொல்கிறாரு, பாகிஸ்தானில் ராணுவ ஆட்சி இருக்குது, ராணுவர்கள் வந்து யாரும் எதிரியாக பார்த்துடக்கூடாதுன்றக்காக ராணுவத்தை வந்து பூஸ்டப் பண்ணி, ராணுவம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக சண்டை போடுது, அங்கே சண்டை போடுது, ராணுவத்தை ஹீரோயிஸ் பண்ணுவாங்க. ஆர்மி தான் ஹீரோ அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இப்படி காமிச்சிக்கிட்டே இருந்தா மக்கள் வந்து ரெபலியஸாக மாறி ஆர்மிக்கு எதிராக போராட மாட்டாங்க. இங்கே எப்படி அஜித் விஜய்லாம் ஹீரோயிஸ் பண்ணுறாங்கல்ல, எப்படி மோடி அவர்கள் பரமபிதான்ற மாதிரி ஆக்குறாங்கல்ல, அந்த மாதிரி கெட்டதை நல்லதாக வியாபாரம் பண்ணுறது, வேற ஒன்றும் இல்லை, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. நிறைய இடங்கள்ல வந்து கரண்ட் கட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காகனா முக்கியமா இந்த சிபிஇசி ப்ராஜெக்ட் இருக்குல்ல, சைனீஸ் ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா பொதுமக்கள் கரண்ட் தர முடியாது, கரண்ட் கட் பண்ணிடுறாங்க. பவர் கட் இப்போ மேஜராக வந்து பாகிஸ்தானில் பயங்கரமாக பவர் கட் நடக்குதுன்னு சொல்கிறாரு. ஆமாம், தமிழ்நாட்டிலையும் பவர் கட் ஆகிட்டு இருக்குல்ல. பாகிஸ்தானில் போர் நடக்குது, ஜிடிபிலாம் குறையுது, தமிழ்நாட்டில் ஜிடிபிலாம் கூடுது, தமிழ்நாட்டில் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க. அப்புறம் தமிழ்நாட்டில் கரண்ட் கட் ஆகுது, 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் ஆகுது. நேற்று கூட சென்னையில் பவர் கட்டுன்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு. ஸோ ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் ஏன் அந்த விஷயங்கள் நடக்குது, கரண்ட் கட் ஆகுது. நம்மளை வளர்ந்துட்டு இருக்கோம்ல, வளரும் போது இது கரண்ட் கட் ஆகுது. அப்போ கடன் ஏதோ ஒரு இடத்துல வாங்குறது, கடனை ஈக்குவல் பண்ணுறதுக்கு மக்கள் இதுக்கு இருட்டில் குறைங்கடான்னு விடியல் வச்சு இருட்டில் குறைக்குதா, இந்த கேள்வி நீங்கள் சொல்லணும்ல. ஆளு அங்கே பாகிஸ்தானை பற்றி பேசுகிறீங்கன்னா தமிழ்நாட்டை பற்றி புகழ்ந்து பேசும் போதே எனக்கு தெரியும் எங்கே நான் பிடிச்சேன்னா வர இந்த வீடு நான் எடுத்ததுக்கு எனக்கு காரணம் எனக்கு காட்டுறீங்க. கூட தமிழ்நாடோட எக்கனாமி ஆக்சுவலாக 9.69% வந்து ஜிடிபி வந்து க்ரோத் இருக்குது லாஸ்ட் இயரில். தமிழ்நாடு வளர்கிறது சூப்பர், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், தமிழ்நாடு வளரும் போது நமக்கு பெருமை தான். ஸோ தமிழ்நாடு வளருது, அது வரைக்கும் ப்ளஸ் தான், எதுவும் நான் சொல்லலை. ஓகே, வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்கு, அதெல்லாம் ஓகே. அது எந்த மாதிரி வளர்ச்சின்றதான் நோண்ட வேணும், அது வேணும். பொதுவாக வளர்ச்சி அடையுதா, ஓகே சூப்பர், ஹேட்ஸ் அப். ஏன்னா இட்டுவெளிச்சாலெலாம் நான் போடுறோம்ல, விவசாயத்தெல்லாம் அடிச்சு நூக்கி மரத்தெல்லாம் வெட்டி நவத்தி மழைலாம் இடைஞ்சலாக இருக்குது. ஸோ மழையெல்லாம் அடிச்சு காற்று வர மாட்டுது. இப்போது எட்டுவெளிச்சாலை நான் போகும்போது காற்று மறைக்குது. காரில் போகிறவங்க, பஸ்ஸில் போகிறவங்களுக்குலாம் அந்த டயர் வழியாக காற்று உள்ளே போகணும்ல. ஏசி கார்லேயே போனாலும் உள்ள டயர் வழியாக காற்று உள்ளே போக மாட்டுது. அதுக்காக அந்த மலையெல்லாம் இடைஞ்சலாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மலையெல்லாம் குடஞ்சி கேரளா கர்நாடகா கொடுத்துருவோம். பாவம் அவங்க வந்து வீடு கட்டாமல் எல்லாம் குடிசை வீட்டில் படுத்திருக்காங்க. அதனால் இங்கே இருக்க மலையெல்லாம் உடச்சி அவங்களுக்கு வீடு கட்ட கொடுத்துருவாங்க. அவ்வளோ அற்புதமான ஆட்சியில் இங்கே நடந்துட்டு இருக்கு. ஜிடிபி உயர்ந்துட்டு இருக்கு, அதாவது தமிழ்நாடு வளருது. இவங்க எப்படி கலாய்க்கிறாங்க இந்தியாவை, இந்தியாவில் இவ்வளோ வேலை பார்க்குது, இவ்வளோ ஊழல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வளருது. அதே மாதிரி தான் தமிழ்நாட்டுக்கும். இதை சொன்னால் நம்மளுக்கு உள்ள வச்சுருவாங்க, சொல்லக்கூடாது. எவ்வளவு ட்ரிக்ஸா என்ன உள்ள கொண்டாட்டினாங்களே, வாய்க்கு போடுங்க பூட்டு அப்படின்னு போட்டுட்டு மேடம் போவோம். இவர் எங்க பிடிச்சேன்னு கேட்டேன்னு சொன்னாங்களே, இந்த ஒரு பாயிண்ட்டை பாருங்களேன். தமிழ்நாடு வளர்கிறதுன்னு சொல்லிட்டு என்ன போட்டோ போட்டு காட்டுறாரு பாருங்க. இந்தியாவில் இருக்கிற ஒரு ஸ்டேட் தமிழ்நாடு, அதோட ஜிடிபியே பாகிஸ்தானோட அதிகம். இவர் தான் அதை வளர்த்துறாரு. அதாவது மறைமுக ப்ரமோஷன். ஏன் அப்படின்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சோல்ஜர்ஸ் இருக்காங்கல்ல ப்ரோ. ஆமாம், இதை சொல்ல மாட்டேன். சோல்ஜர்ஸ் ஏன் போர்க்குட்டி வீடியோ போட்டுக்கிருக்காருன்னு தெரியல. ஸோ யூடியூப் சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் குட்டி குஞ்சான்ஸ், அடுத்த ஜென்ரேஷன், நெக்ஸ்ட் எலெக்ஷன்லாம் போடக்கூடிய ஆட்கள். அவங்க மத்தியில் வந்து என்ன ப்ரொமோட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, யாரோட ஃபோட்டோ போட்டு. இந்தியாவில் இருக்கிற ஒரு ஸ்டேட் தமிழ்நாடு, அதோட ஜிடிபியே பாகிஸ்தானோட அதிகம். ஜிடிபி வளருது, அதாவது தமிழ்நாடு வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. யார் மூலியமாக வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்குன்றத மறைமுக அரசியல் பண்ணுறாங்களா. இப்போ தெரியுது அவங்க எல்லாம் என்ன ஒரு அஜெண்டா கீழே ஒர்க் பண்ணுறாங்கன்னு நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம். இவங்க எல்லா யூடியூபர்ஸும் ஒரு கண்ட்ரோலுக்குள்ள போயிட்டு இருக்காங்கன்னு நம்ம சொன்னோம். எம்சி இவங்க எல்லாருக்குள்ளே ஒரு கனெக்ட் இருக்கு, இன்டர் கனெக்ட் இருக்கு. ஜேகே தமிழ், அப்புறம் பிலிப்பு, அப்புறம் பிரியாணி மேனு, இவங்க எல்லாருமே ஒரு அஜெண்டா பேஸ்டாக போயிட்டு இருக்காங்களா. ஸோ அந்த அஜெண்டா பேஸ்டெல்லாம் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. எல்லாமே இன்டர் கனெக்டட். அதை நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா தான் புரியும். 19 பார்த்தா ப்ரோ எவ்வளோ நல்ல விஷயம் முன்னோர் தெரியுமா. நிறைய விஷயங்கள் நானுமே ஒரு வீடியோ பார்ப்பேன், எல்லா வீடியோ பார்க்க மாட்டேன், ஒரு சில வீடியோஸ்லாம் நான் பார்ப்பேன். ஆனால் நந்தாவோட வீடியோ பார்ப்பேன். ஏன்னா நிறைய வீடியோ இன்ஃபர்மேஷனாக இருக்கும். இந்த நிறைய விஷயங்களை இந்த ஓட்டர் மிஷினை பற்றி பேசிட்டு கடைசி ஹோட்டல்லையும் தூக்கி போட்ட பார்த்தியா, அப்போ தான் நினச்சேன் தலைவன் தெளிவாக இருக்காண்டா, தெளிவாக வேலை பார்க்குறியா. எப்பயுமே ஒரு பூஸ்டப் பண்ணுவாப்புல. இவர்கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, யங்ஸ்டர்ஸ் அப்பெல்லாம் பிஸ்னஸ் பக்கம் போக சொல்லுவாப்புல. சம்பாதிங்கடா, நீங்கள் ஒருத்தன் கீழே போய் வேலை பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வேலை பார்த்து தான் இருக்கும், நீயே ஓனாக பிஸ்னஸ் பண்ண அப்படின்னு சொல்லுவார். நல்ல வழியில் பண்ண சொல்லிட்டு இவரே செருக்கியா போச்சு வேலை பார்த்து வருதா.
இவர் இதான் சொல்கிறேன்ல, சாத்தா வேத மாதிரி இவங்க பண்ணுற கொடுமைலாம் பெரிய கொடுமையாக இருக்குது. தேவையில்லாம் மதம், மொழி, இனம் இப்படின்ற சண்டையை வந்து நம்ம பெருசாக பண்ணல. ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாப்புல, நம்ம ஏன் இந்த க்ரோ ஆனோம், எப்படி நம்ம வந்து விடியலில் விடிஞ்சு மேலே வளர்ந்துட்டு இருக்கோம், பெருசாக வளர்ச்சி அடைகிறோம் அப்படின்றத என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, சண்டை இல்லை, இனம் இனப்பி இருந்தது போதும், மதம் என்ன அண்ணன் சொன்னார்ல, பாபு அண்ணன் சொன்னார்ல, நாங்களாம் இங்கே ஒன்றும் அண்ணன் தனியாக பழகிட்டு இருக்கோம், நாங்களாம் ஒன்றா தான் இருக்கோம் அப்படின்னு. மனிதர்கள் ஒற்றுமை இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் கலவரம்லாம் நடக்காமல் நீட்டாக இருந்துச்சுன்னா இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து குமிவாங்க, நிறையா வியாபாரமாகும், கடை நல்லா கல்லா கட்டும். ஸோ நாடோட ஜிடிபி வளரும், அவங்களுடைய கல்லாப்பட்டிலையும் காசு நிறையும். மக்கள் வளர மாட்டாங்க, நாடு வளரும், நாடை சார்ந்த ஆட்கள் வளருவாங்க. சரி, இது ஓகே, இது ஒரு கரெக்டு. கடைசி பொருளாதாரத்துக்கு வராது பாரு. இந்த மாதிரிலாம் சண்டை போட்டே இருந்தாங்க, இப்படிலாம் இருந்தால் பொருளாதாரம் அகால பாதாளத்துக்கு போகும். அப்போ எல்லாருமே நடுத்தருத்தான் வரணும்னு சொல்கிறாருல்ல. ஆனால் எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் வச்சுன்னா எல்லாம் மொத்த பேர் ரோட்டுக்கு வர வேண்டியதான். ஏன்னா உனக்கு வந்து சாப்பிட்றது தக்காளி இருக்காது, வெங்காயம் இருக்குது. நாடு வளர்ந்தாலும் பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சிட்டு தான் இருக்குது. நிறைய அன்றாட காட்சி மக்கள்லாம் பொருளாதாரத்தில் அடிபட்டு அவதிப்பட்டுட்டு தான் இருக்காங்க. நானே அவதிப்பட்டு இருக்கேன். ஒரு காலத்துலாம் 6000 வச்சு நான் குடும்பம் நடத்திக்கிட்டேன். இப்போலாம் 10,000 தான் செலவு படுத்த மாட்டேது. என்ன ப்ரோ இவ்வளோ கம்மியாக சொல்கிறேன்? நான்லாம் கம்மியாக சொல்லிட்டு இருக்கேன், 50,000 செலவு பண்ணியிருக்காங்க மாதத்துக்கு. ஸோ அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கும்போது நம்ம அனுபவிக்கிறதுனால சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இது நடக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக நடக்குது, உடனே நடக்கலை, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துட்டு இருக்கு. இதோட அவுட் பிரேக் இருக்குல்ல 2029, வெயிட் அண்ட் வாட்ச். உனக்கு உடனே நடக்குதுன்னா நீ கண்டுபிடிச்சிருக்கல, பொறுமையாக பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கையை வச்சுட்டு எல்லாம் ஓடிடுவாங்க, கோல்டன் விசா தூக்கிட்டு ஓடிடுவாங்க. பாகிஸ்தான் வந்து நான் சொல்றது பாகிஸ்தான் கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் பிரச்சனை சொல்லிட்டு இருக்கேன். அங்கே இருக்க மக்கள்லாம் பாவம் தான், மக்களே அங்கே விக்டிமு. என்னதான் பேசினாலும், என்னதான் அஜெண்டா பேசினாலும் ஒரு சில விஷயங்கள் மனசாட்சி உறுத்தும்ல அவருக்கு. நம்மள மாதிரி ஆள் தானே வரும். என்ன எனக்கு அவனுக்கு 2-3 வயசு தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அவர் ஒரு இடத்துல சொல்லிட்டாப்ல, அதாவது பாகிஸ்தானில் வந்து நடக்கிற பிரச்சனைக்கான காரணம் மக்கள் கிடையாது. அது இங்கே இருக்காங்கல்ல, மக்கள் வந்து தேவையில்லாத ஆட்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி கிடையாது. இராணுவமே தனக்கான ஆட்சி அதுவே எடுத்துக்கிச்சு, சர்வாதிகார ஆட்சி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு அவனுங்க பண்ணுற அட்டுலையும் தான் அங்கே மக்கள் நம்மள மாதிரி பாவப்பட்ட மக்கள் தான். ஒரு உண்மையை சொல்லியிருக்காப்புல, உண்மைதான். அவனுக்கு சாப்பாடு இல்லாமல், ஒழுங்கான எஜுகேஷன் இல்லாமல், எனக்கு விட்டா போது நான் இந்தியா கூட இப்போ அவங்களோட, அதாவது இந்தியாவோட கவர்மெண்ட், இந்தியா ராணுவம் பண்ணுற கொடுமையோட நீங்கள் பண்ணுற குடும்பம் அதிகமாக இருக்கா, நான் பேசாமல் அங்கேயே போய்க்கிறேன்டான்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. இதுதான் அகண்ட பாரதத்துக்கூட இனிஷியல் பாயிண்ட். அவங்க ஃபுல்லாக இந்தியாவோட சேர்ந்துருவானுங்க. இதான் நடக்கும் ஃபியூச்சரில். இதுதான் அகண்ட பாரதோட பிளானிங். சரி, ஓகே, அதுக்குள்ளே போகலாம். இந்த விஷயத்தில் A to D சொன்னது கரெக்டு. ஆனால் அடுத்த ஒரு விஷயம் சொல்கிறாரு பார், தேவையில்லாத அரசியலுக்குள்ள நம்ம போய் வந்து நம்மளோட மண்டையை வந்து தேவையெல்லாம் கொடுத்து இது பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா அரசியல் வந்து அரசியல்வாதிகளோட வேலை, நம்மளோட வேலை நம்ம குடும்ப குட்டியை பார்த்து நம்ம ஜாலியாக சந்தோஷமாக சாப்பிட்டு நிம்மதியாக இருக்க வேண்டியது. இவரை பார்த்துக்கிட்டு இருக்க ஆட்கள் எல்லாம் குட்டி குஞ்சான்ஸ், அதாவது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு உண்மையான அரசியல் பாலிடிக்ஸ்னா என்னன்னு தெரியணும். ஆக்சுவலாக இந்த இடத்துல அவர் என்ன சொல்லியிருக்கணும்னா, அரசியல் தெரிஞ்சுக்கங்கடா, அரசியல் தெரியாதனால தான்டா அப்படி தற்கொலையாக இருக்கும், நாளைக்கு அரசியல் தெரியாமல் வளர்ந்தனால தான் பாகிஸ்தானுக்கு இந்த நிலைமை, நாமளும் இப்படியே தற்கொலையாக இருந்தால் நாளைக்கு நம்ம ஊர் ஆட்களையும் நம்ம ஊரில் இருக்க பொலிட்டிஷியனும் நம்மளை பாகிஸ்தான் மாதிரி தான் ஆக்கிடுவானுங்க. ஸோ இப்படின்ற விஷயத்தை தான் இங்கே எஜுகேட் பண்ணியிருக்கணும். என்ன சொன்னாருன்னு கேட்டிங்களா, நமக்குலாம் அரசியல் தேவையில்லை, நம்ம வாட்டுக்கு நல்லா சம்பாதிச்சோமா, ஜாலியாக குடும்பத்தில் என்ஜாய் பண்ணோமா, எப்படி இவங்க கிட்ட நாட்டை கொடுத்துட்டு நாட்டை பற்றி எந்த கேள்வியும் கவலைப்படக்கூடாது. அப்படி புனிதர்களாக உட்காந்துருக்காங்க ஆட்சியில், அப்படி தானே? இவங்ககிட்ட நாட்டை கொடுத்துட்டு, ஏண்டா இப்போதான்டா மக்கள் கொஞ்ச நேரத்துக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க, இப்போ போய்கிட்டு இதெல்லாம் கேள்வி கூடாது, நமக்கு அரசியலே வேணும்னு சொல்லிட்டு கடைசி இப்படி சொன்னால் பேக் ட்ராப் ஆயிருன்றதுக்காக கடைசி இன்னொரு பிட்டு வேற போட்டார். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம், இதுவே அரசியலாம். அதாவது பாகிஸ்தானில் நடக்கிற விஷயத்தெல்லாம் பேசுறது அரசியலாம், தமிழ்நாட்டில் மட்டும் எல்லாமே சிறப்பாக இருக்கான். பாகிஸ்தான் அரசியல் பேசு, தமிழ்நாட்டு அரசியல் பேசுறாரு, என்ன கதையா இருக்குது? பார்க்குறலாம் குட்டி குஞ்சான், சின்ன ஜென்ரேஷன், அடுத்த ஜென்ரேஷன் ஆட்கள் உங்கள் வீடியோஸ் அதிகமாக பார்க்குறானுங்க. அவனுக்கு வந்து நீங்கள் எஜுகேட் பண்ணணும். பொலிட்டிக்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல, பட் பொலிட்டிக்ஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கோங்கடா. அவங்களை ஏமாத்து வேலை தாண்டா இது. இப்போ சொல்கிறீங்கல்ல, பாகிஸ்தான் நடக்கக்கூடிய நிலவரங்கள்லாம் புள்ளியாக வைக்கிறீங்கல்ல, அதே புள்ளியாக இங்கேயும் வைக்க வேண்டியதானே? இங்கே ஊழல் அரசியல்வாதி இல்லையா? ஜெயிலுக்கு யாரும் போகலையா? கேஸ் யார் மேலே விழுகலையா? இப்போ கூட ED ரைடு 2 பேருக்கு போச்சு, யார் மேலே? ஆளுங்கட்சி மேலே தானே போச்சு, எதிர்கட்சி மேலே போகலையே. அதை பற்றி பேசலை. அப்போ இங்கேயும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னு பேசலை. அப்போ அஜெண்டா பேஸ்ட்டு தான் நீங்கள் வேலை பார்க்குறீங்கிறது உங்களுக்கு தெரியலையா? பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு தெரியலையா? கண்மூடித்தனமாக யாரையும் நம்பாத. தெளிவாக சொல்லிட்டு கடைசி ஒரு விஷயத்தை போட்டுறாங்க, ஹிந்து முஸ்லீம் நாங்களாம் ஒன்றா தான் இருக்கோம். இந்த படம் எடுத்துகிட்டு இனமென பிரிந்தது போன்னு பாட்டை போட்டு விட்டு முடிச்சு விட்றாங்க. இல்லை, படம் ஃபுல்லாக பேஸ்ட்டு அஜெண்டா பேஸ்ட்டு எடுத்துடுறது, கடைசி எல்லாரும் ஒன்றா இருப்போம்னு சொல்லிட்டு போயிடுறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நெஞ்சில் ஒரு கால் நினைப்பின் இருகாலும் தோன்றும் முருகா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி.
கொல்ல வேண்டியது சொல்லியாச்சு, வெளிச்சுக்க குழச்சிக்கோ. இங்கே நடக்கிறது எல்லாமே கண்கட்டி வித்து, எல்லாரும் மோடி மிஸ்ஸான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இனி விழிச்சு கொண்டால் மட்டும்தான் இங்கே நடக்கிற கோமாளித்தனம்லாம் புரியும். இல்லைன்னா கண்கட்டி வித்து தான். கண்ணை முன்னா பூனைக்கு கண்ணை முன்னா உலகமே இருட்டாயிருச்சுன்ற கதை தான். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இல்லைங்க நான் போட்டு இதோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பின் பண்ணிட்டு போங்க. சேனலில் மெம்பர்ஸை ஆட் ஆகும்னு நினைச்சுன்னா ஜாயின்ற பட்டன் போட்டு விடுங்க. சூப்பர் தேங்க்ஸ், சூப்பர் சாட்லாம் பண்ண எஸ்எம்எஸ்ல தட்டி விடுங்க. ஜாயின் பண்ணுங்களா, சேனலில் ஜாயின் பண்ணுங்களா, சப்போர்ட் பண்ணுங்கடா. நான் 50,000 செலவு பண்ணுறேன் மாதத்துக்கு.